பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تأكلوا أموالكم بينكم بالباطل وتدلوا بها إلى الحكام لتأكلوا فريقا من أموال الناس بالإثم وأنتم تعلمون. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم من شفع لأخيه شفاعة فأهدي إليه هدية فقبلها فقد أتى بابا عظيما من أبواب الربا ولعن رسول الله صلى الله عليه وسلم الراشي والمرتشي أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளானலும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மாதம் என்பதாக அடையாளம் காட்டப்பட்ட ஷாபான் மாதத்துடைய முதல் ஜும்மாவில் வீற்றிருக்கிறோம். இன்னும் ஒரு சில தினங்களிலே புனிதமான ரமலானை அடைய இருக்கிறோம். அல்லாஹு தாலா ரமலானை முழுமையாக அடைவதற்கும், ரமலானின் மூலமாக அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கு என்னென்ன நறுப்பேறுகளை எல்லாம் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறானோ அந்த நறுப்பேறுகளை எல்லாம் முழுமையாக அடைவதற்கான தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, இன்று தேசம் முழுக்க பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான செய்தி, நேற்றைய பொழுது உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பு. சந்திரசூட் அவர்களுடைய தலைமையில் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாக பெரும்பாலும் இந்திய நீதிமன்றங்கள் பல நேரங்களிலே அசத்தியத்திற்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலையைத்தான் பெரும்பாலும் நம்மால் உணர முடிகிறது, பார்க்கவும் முடிகிறது. அத்திப்பூத்தாற்போல் சில நேரங்களில் இதுவும் நீதிமன்றங்கள் என்று உணர்த்துகின்ற அளவிற்கு சில நியாயமான தீர்ப்புகளையும் வழங்குவது எப்போவாது வழமை. அந்த அடிப்படையில் தான் நேற்றைய தினம் தேர்தல் பத்திரங்கள் ரத்து என்ற ஒரு தீர்ப்பை வழங்கி மார்ச் 6ஆம் தேதிக்குள் ஒரு 3 வாரத்திற்குள்ள இந்த 29 SBI கிளைகளும் உங்களிடத்தில் யாரெல்லாம் கடந்த 6 வருடங்களில் தேர்தல் பத்திரங்களை பெற்றிருக்கிறார்கள், பெற்ற பத்திரங்கள் எந்தெந்த அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டது என்ற தரவுகளை உங்களுடைய பொது வெளியில், உங்களுடைய வெப்சைட், உங்களுடைய வலைத்தளங்களில் பொதுமக்கள் பார்க்கின்ற அளவிற்கு நீங்கள் பதிவிட வேண்டும். 3 வார கால அவகாசத்துக்குள் இந்த செயல்களை செய்ய வேண்டும் என்பதாக நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. பொதுவாக நடுநிலைவாதிகள், அரசியல் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று விரும்புகின்ற சில அரசியல் தலைவர்கள்
இந்த தீர்ப்பை வரவேற்கிறார்கள். பொதுமக்களுக்கு மத்தியில் நல்ல வரவேற்பு. ஆனாலும் இந்த நாட்டை நாசமாக்க வேண்டும் என்று துடிக்கின்ற சில சக்திகள் இந்த தீர்ப்பை கடுமையாக விமர்சனம் செய்வதையும் எதிர்ப்பதையும் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவில் அது என்ன தேர்தல் பத்திரங்கள், இது சம்பந்தமாக இஸ்லாமிய பார்வை என்ன என்பது சம்பந்தமான ஒரு சில தகவல்களோடு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்வேன். தேர்தல் பத்திரங்கள் என்றால் இதனுடைய விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய இறுதியில் விரிவாக பார்க்கலாம். சுருக்கமாக தேர்தல் பத்திரங்கள் என்றால் அது ஒரு பாண்ட் ஷீட், ஒரு பத்திரம் போல ஒரு பாண்டு ஷீட். இந்தியாவில் உள்ள SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வங்கியில் மட்டும்தான், அதுவும் அரசு அங்கீகரித்திருக்கின்ற 29 இந்தியாவில் 29 முக்கிய நகரங்களில் முக்கியமான கிளைகளில் மட்டும்தான் இந்த பாண்டு கிடைக்கும், தேர்தல் பத்திரம் கிடைக்கும். 1000 ரூபாயில் ஆரம்பித்து 1000, 10,000, 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி வரைக்கும் ஒரு பத்திரம் விற்பனை செய்யப்படும். அதில் என்ன விலையை கொடுக்கிறோமோ அந்த விலை அந்த பத்திரங்களில் போடப்பட்டிருக்கும். உதாரணமாக நம்ம பத்திரம் வாங்குற மாதிரி 20 ரூபா லப்பர் ஸ்டாம்ப் வாங்குகிறோம் இல்லையா, 20 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 1000, 2000 என்று வாங்குகிறோம் இல்லையா, இது போன்று 1 கோடி வரைக்கும் அந்த தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்படும். தேவையுடையவர்கள் தனிநபராக இருக்கலாம் அல்லது நிறுவனங்களாக இருக்கலாம், அந்த பத்திரங்களை வாங்கி அரசியல் கட்சிகளுக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம். மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. அரசியல் கட்சிகளுக்கு மட்டும்தான், தேசிய கட்சிகள் என்று அழைக்கப்படுகின்ற, மாநில கட்சிகள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான கட்சிகளுக்கு மட்டும்தான் இந்த பத்திரங்களை வழங்க முடியும். பத்திரங்களை பெற்ற இந்த அரசியல் கட்சிகள் தமக்கு வந்த அந்த நன்கொடையாக வந்த பத்திரங்களை ஸ்டேட் பேங்கில் கொடுத்து, எத்தனை பத்திரங்கள் எவ்வளவு ரூபாய்க்கு பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வரவை ஒரு 15 நாட்களுக்குள்ள, பத்திரங்கள் வழங்கப்பட்ட 15 நாட்களுக்குள்ள தன்னுடைய கட்சியினுடைய நிதியில் சேர்த்து கொள்ளலாம், வரவு வைக்கப்படும் என்பதாக ஒரு நியதி, ஒரு நடைமுறை இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தமான நிறைய தகவல்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வருடமும் 3 மாதங்களுக்கு ஒரு முறை காலாண்டு முடிவு என்று சொல்வார்கள். 3 மாதங்கள் முடியும் போது ஒரு காலாண்டு முடிகிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஜனவரி மாதம் முதல் 10 நாட்கள், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முடிந்து ஏப்ரல் மாதம் முதல் 10 நாட்கள், ஏப்ரல், மே, ஜூன் முடிந்து ஜூலை மாதம் முதல் 10 நாட்கள், அக்டோபர் மாதம் முதல் 10 நாட்கள், இந்த 4 மாதங்களிலே 10 நாட்கள் மட்டும்தான், ஒவ்வொரு மாதமும் 10 நாட்கள் மட்டும்தான் இந்த தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்படும். இதை பெற்று நம்ம அரசியல் கட்சிகளுக்கு அன்பளிப்பாக வழங்கலாம் என்ற ஒரு நடைமுறை இருக்கிறது. 2018க்கு முன்பாக இந்த நடைமுறை இருக்கிறது. 2018 இன்றைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய மத்திய அரசு ஜனவரி 2ஆம் தேதி ஒரு மசோதாவை கொண்டு வருகிறார்கள். அந்த மசோதாவுடைய சாராம்சம் என்னவென்றால், SBI வங்கியிலிருந்து வாங்கக்கூடிய இந்த தேர்தல் பத்திரங்கள் யாரெல்லாம் வாங்குகிறார்கள் என்பதை அந்த அரசு வங்கி, அந்த பேங்க் ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பத்திரங்களை வாங்குபவர்கள் எந்தெந்த கட்சிகளுக்கு வழங்குகிறார்கள் என்பதை வங்கி, கண்டிப்பாக வங்கிக்கு அந்த பாண்டு திரும்ப வரும், அதனால் அதையும் வங்கி ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அரசியல் கட்சிகள் யாரெல்லாம் நமக்கு இந்த பத்திரங்களை வழங்கி இருக்கிறார்களோ, பத்திரங்களின் மூலமாக நமக்கு நன்கொடைகளை வழங்கி இருக்கிறார்களோ, இவைகளை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பொது வெளியில் வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக, RTIயின் மூலமாக தகவலை பெற வேண்டும் என்று விரும்பினாலும் அதை நம்ம கொடுக்க முடியாது, ரகசியமாக வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு மசோதாவை அருமையான சகோதர பெருமக்களே 2018 ஜனவரி 2ஆம் தேதி ஒரு மசோதாவை தாக்கல் செய்கிறார்கள். இந்த மசோதாவை எதிர்த்து தான் கோர்ட்டில் வழக்கு வந்தது. இந்த 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். அருமையான சகோதர பெருமக்களே, தேர்தல் பத்திரம் நம்முடைய பாஷையில் வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால், நம்ம அரசியல் கட்சிகளுக்கு, அரசாங்கத்துக்கு வழங்கக்கூடிய ஒரு லஞ்சம் தான். யார் கொடுக்கிறா என்றும் தெரியாது, யார் பெறுகிறா என்றும் தெரியாது. இதுதான் செய்தி இல்லையா? யார் கொடுக்கிறா என்றும் பொதுவெளியில் சொல்ல மாட்டார்கள். நன்கொடை என்றால் வெளிப்படையாக சொல்லலாம். இப்போ இந்த நபர், இந்த நிறுவனம், இந்த அரசாங்கத்திற்கு இத்தனை 1000 ரூபாய், இத்தனை லட்சம் ரூபாய், இத்தனை கோடி ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி இருக்கிறார்கள் என்று வெளிப்படையாக சொல்லலாம். ஆனால் இங்கு
வழங்குகின்ற அன்பளிப்புகளை வெளிப்படையாக சொல்ல முடியாது. கொடுப்பவர்களும் வெளியே சொல்ல மாட்டார்கள், வாங்குபவர்களும் வெளியில் சொல்ல மாட்டார்கள். ஆனாலும் இந்த சுற்று தொடர்ந்து கொண்டே இருக்கும். அருமையான சகோதரி பெருமக்களே, இப்போ இதற்கு எதிராகத்தான் நேற்றைய பொழுது நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இந்த லஞ்சம் என்றால் என்ன? இது முழுக்க முழுக்க லஞ்சம் தான், இதுக்கு வேற வார்த்தை கிடையாது இல்லையா? ஒரு நபர், ஒரு தனி நபரோ அல்லது ஒரு நிறுவனமோ அரசாங்கத்திற்கு பணம் கொடுக்கிறார்கள் என்றால் அவருக்கு என்ன தேவை இருக்கிறது? வேறு எந்த தேவையும் கிடையாது. நன்மையை நாடியோ அல்லது என்னுடைய வம்சத்துக்கு நன்மை சேர வேண்டும் என்ற ரீதியில் யாரும் அரசாங்கத்திற்கு பணம் கொடுப்பது கிடையாது. தனக்கான ஒரு தேவை நிறைவாக வேண்டும் இல்லையா? ஒருவர் அரசாங்கத்துக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்கிறார் என்றால் அதன் மூலமாக பல்லாயிரம் ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அருமையான சகோதர பெருமக்களே, எனவே இந்த லஞ்சம் சம்பந்தமாக இஸ்லாமிய பார்வை என்ன, இது சம்பந்தமாக குர்ஆன் ஹதீஸ் எந்த அளவுக்கு கடுமையாக நமக்கு கண்டிக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு சில தகவல்களோடு இன்ஷா அல்லாஹ் உரையுடைய இறுதியில் இந்த தேர்தல் பத்திரங்களின் மூலமாக இன்றைக்கு இந்தியாவை நாசமாக்க வேண்டும் என்று துடிக்கின்ற இந்த அரசு எவ்வளவு அநியாயங்களை செய்திருக்கிறது என்பது சம்பந்தமான சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி பேசுவார்கள், அர்ஷுடைய நாளை மறுமையில் எந்த கால்களும் அசையாத அந்த சமயத்தில் 4 கேள்விகள் கேட்கப்படும் வரை, அந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வரை எந்த மனிதருடைய கால்களையும் அசைக்க முடியாது. நடக்கிறது, ஓடுறது, சொர்க்கத்துக்குள் நுழைகிறது அதெல்லாம் அடுத்தது. கால்கள் அசைய வேண்டும் என்றாலும் இந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அதில் ஒரு கேள்வி, 2 கேள்விகள் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி, அன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு. ஒவ்வொருவரும் தன்னுடைய பொருளாதாரம் சம்பந்தமாக பதில் சொல்லி ஆக வேண்டும். நான் எப்படி சம்பாதித்தேன், எப்படி செலவு செய்தேன், ரெண்டுமே இங்கே முக்கியம். பொதுவாக மற்ற மதங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் மத்தியில ஒரு மிகப்பெரிய வித்தியாசம், வேறுபாடு சொல்லலாம். மற்ற மதங்கள் வரவை கணக்கு பார்க்கும், எப்படியெல்லாம் வரவு வேண்டும், எப்படியெல்லாம் பொருட்களை சம்பாதிக்க வேண்டும், பொருளை ஈட்ட வேண்டும் என்ற விஷயத்தில் மட்டும்தான் ஒரு அளவுகோல் வைத்து இருக்கும். இஸ்லாம் அப்படி கிடையாது. வரவுல எப்படி அளவுகோல் இருக்கிறதோ, கணக்கு வழக்கு இருக்கிறதோ, அது போன்று செலவிலும் கணக்கு வழக்கு இருக்க வேண்டும். என்னுடைய சம்பாத்தியம், நான் விரும்பியது, நான் எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்வேன் என்கின்ற அனுமதியை இஸ்லாம் யாருக்கும் வழங்கவில்லை. மின் ஐன இக்தஸபஹு, நான் எப்படியெல்லாம் சம்பாதித்தேன் என்பதற்கு கணக்கு காட்டுவது போன்று வஃபீமா அன்ஃபகஹு, நான் எங்கெல்லாம் செலவு செய்தேன் என்பதையும் நான் கணக்கு காட்ட வேண்டும் இல்லையா? வரவிற்கு கணக்கு வைத்திருப்பது போன்று செலவிற்கும் கணக்கு வைக்க வேண்டும் என்று பெருமானார் சொல்லுவதனுடைய வெளிப்பாடு என்னவென்றால், ஹலாலான முறையில் வருமானமும் இருக்க வேண்டும், செலவினங்களும் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும். வருமானங்கள் மட்டும் ஹலால், செலவு நான் எப்படியெல்லாம் விரும்புகிறேனோ அப்படியெல்லாம் நான் செலவு செய்து கொள்வேன் என்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காட்டுவான், வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், உங்களுக்கு மத்தியில பொருளாதாரங்களை அநியாயமாக நீங்கள் சாப்பிடாதீர்கள். உங்களுக்கு மத்தியில எந்த உணவை நீங்கள் சாப்பிடுவதாக இருந்தாலும், எந்த வழியில நீங்கள் வருமானங்கள் ஈட்டுவதாக இருந்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்க வேண்டும். யாருடைய பொருளையும் நீங்கள் அநியாயமாக ஈட்டக்கூடாது, எடுக்கக்கூடாது. தொடர்ந்து அல்லாஹ் பேசுவான், ஒத்துதுலு பிஹா இலல் ஹுக்காம் லிதஅகுலு ஃபரீகம் மின் அம்வாலின் நாஸ். ஒத்துதுலு பிஹா இலல் ஹுக்காம், அரசு அதிகாரிகளுக்கு, ஹுக்காம் என்றால் அதிகார வர்க்கத்திற்கு நீங்கள் பணம் கொடுக்க கூடாது. முதல்ல நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்கின்ற ரப்புல் ஆலமீன் இரண்டாவது வரியில சொல்கிறான், ஒத்துதுலு பிஹா இலல் ஹுக்காம், அதிகாரிகளுக்கு, பதவியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்க கூடாது. ஏன் பணம் கொடுப்ப? அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும். லிதஅகுலு ஃபரீகம் மின் அம்வாலின் நாஸ், மனிதர்களுடைய பொருட்களை அநியாயமாக சாப்பிட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நீ பணம் கொடுப்ப. அப்படி நீ பணம் கொடுக்க கூடாது. நம்முடைய பாஷையில சொல்வதாக இருந்தால் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நீ லஞ்சம் கொடுக்க கூடாது, அநியாயமாக பொருட்களை சாப்பிடக்கூடாது என்பதோடு அந்த வசனம் முடியல இல்லையா? அநியாயமா பொருட்களை சாப்பிடக்கூடாது என்பதோடு இந்த வசனம் முடியல. அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான், அதிகார வர்க்கத்திற்கு நீ பணம் கொடுக்க கூடாது, அதன் மூலமாக மக்களுடைய பொருட்களிலிருந்து ஒரு பகுதியை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, எந்த இடத்திலும்
எந்த இடத்திலும் அனுமதிக்கப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயம் இந்த லஞ்சம். அல்லாஹ் தஆலா இது சம்பந்தமாக நிறைய பேசுவான். இறைவனை மறுக்கிறார்களே இவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? லஹும் ஃபித் துன்யா ஹிஸியுன் வலஹும் ஃபில் ஆখিরাতি அதாபுன் அலீம். உலகத்திலும் இவர்களுக்கு இழிவு, மறுமையில் இவர்களுக்கு மிகப்பெரிய வேதனை. லஹும் ஃபித் துன்யா ஹிஸியுன், இந்த உலகத்திலே இவர்களுக்கு மிகப்பெரிய அசிங்கம் ஏற்படும். வெளியில பார்ப்பதற்கு ரொம்ப பந்தாவாக இருப்பது போன்று தெரிந்தாலும், மக்களுக்கு மத்தியில கண்ணியமாக இருப்பது போன்று இவர்கள் தெரிந்தாலும் இவர்களுக்கு மிகப்பெரிய இழிவு காத்திருக்கிறது. வலஹும் ஃபில் ஆখিরাতি அதாபுன் அலீம். துனியாவில் தான் இழிவை கொடுத்துட்டோமே, பரவாயில்லை, மறுமையில மன்னிச்சிடலாம், அப்படிலாம் கிடையாது. மறுமையில மிகப்பெரிய வேதனை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இரண்டை பேசுகிறான். நம்ம விரும்புகின்ற துனியாவும் நாசமாகிவிடும், நம்ம வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகின்ற மறுமையும் நாசமாகிவிடும். துனியாவிலும் அசிங்கம், மறுமையிலும் கடுமையான வேதனை. அதாபுன் அதீம், மிக பயங்கரமான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். யாருக்கு? சம்மாஊன லில் கதிப் அக்காலூன லிஸ்ஸுஹுத், பொய்களை அதிகமாக செவி மறுவார்கள். அவர்களுக்கு லாபம் என்பதனால அவர்களுக்கு பட்டவர்த்தமாக தெரியும் இது அநியாயம், இது மோசம், இது பொய் என்று தெரிந்தும் சம்மாவுன அவர்கள் கேட்டு அதை ஏற்றுக்கொண்டுவார்கள். வக்காதுன் லிஸ்ஸுஹுத், அநியாயமான முறையில சாப்பிடுவார்கள். இல்லையா? அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல யாரை பற்றி பேசுகிறான் என்றால், யூதர்களிலே, நசராணிகளிலே மக்களை வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் இப்படியெல்லாம் இருந்தார்கள். மக்களை வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் தனக்கு சில லாபம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்கு பணம் கிடைக்குமோ, யாரின் மூலமாக நமக்கு லாபம் கிடைக்குமோ, வருமானம் கிடைக்குமோ, இவர்கள் சொல்வதை மட்டும்தான் கேட்பார்கள். ஒரு ஆட்சியாளர் என்றால் வாதி பிரதிவாதி இருவரையும் கேட்க வேண்டும், இருவரையும் சமமாக அமர வைக்க வேண்டும், இருவருக்குமான நேரம் கொடுக்க வேண்டும். அதுவெல்லாம் கிடையாது. சம்மாஊன லில் கதிப், யாரின் மூலமாக வருமானம் வருமோ, யாரின் மூலமாக இவர்களுக்கு லாபமோ அவர்களுடைய வாதங்களை மட்டும் கேட்பார்கள். அக்காதுன லிஸ்ஸுஹுத், ஆட்சி அதிகாரங்களை வைத்துக்கொண்டு அநியாயமான முறையில, லஞ்சமான முறையில் இவர்களிடத்துல சாப்பிடுவார்கள். இவர்களுக்கு துன்யாவிலும் வேதனை, மறுமையிலும் வேதனை. அல்லாஹ் தஆலா தொடர்ந்து பேசுவான். இவர்கள் மக்களை வழிநடத்த கூடாதா? மக்களை வழிநடத்த வேண்டும் என்ற ரீதியில் தானே இவர்களுக்கு நாம் பதவிகளை வழங்கினோம். இவர்கள் இவ்வளவு அநியாயம் செய்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா பேசுவான். சஹாபாக்கு பெருமானார் இடத்துல கேட்கப்பட்டது, யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸுஹுத் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, சுஹுத் என்றால் என்ன? அக்காலூன சுஹுத்தை சாப்பிடுவார்கள் என்று சொல்கிறானே, இதன் மூலமாக அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், பெருமானார் சொன்னார்கள், அர் ரஷ்வத்து ஃபில் ஹுக்மி, அர் ரஷ்வத்து ஃபில் ஹுக்மி, என்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, என்னால் எதையுமே செய்ய முடியும். இன்றைக்கு மத்திய அரசு எந்த மனநிலையில் இருக்கிறதோ, உலகத்தில் எங்கெல்லாம் அடக்குமுறையில் ஆட்சி செய்யக்கூடிய நபர்கள் எந்த மனநிலையில் இருக்கிறார்களோ அதை அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். அர் ரஷ்வத்து ஃபில் ஹுக்மி, என்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, நான் விரும்பினால் யாரையும் தண்டிக்கலாம், யாரையும் விடுவிக்கலாம். நான் விரும்பினால் யாரையும் நிரபராதி என்று சொல்ல முடியும், யாரையும் குற்றவாளி என்று சொல்ல முடியும் என்று அதிகாரத்தை வைத்து மிரட்டி மக்களிடத்தில் பெறுகின்ற லஞ்சத்திற்கு தான் சுஹுத் என்ற வார்த்தை சொல்லப்படும். மற்ற நேரங்களில் கொடுக்கின்ற லஞ்சத்திற்கு கிடையாது. லஞ்சத்திலையும் இது மிக மோசமான லஞ்சம். இவருக்கு பயந்து, இவருக்கு நம்ம கொடுக்கவில்லை என்றால், நம்ம தவறே செய்யவில்லை என்றாலும் நாம குற்றவாளி ஆகி விடுவோமோ என்று பயந்து அஞ்சி அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு வழங்குகின்ற அந்த லஞ்சத்திற்கு, அந்த பணத்திற்கு சுஹுத் என்று சொல்லப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுஹுத் என்ற வார்த்தைக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, இவர்கள் பொய்யை மட்டுமே செவியுறுவார்கள், சுஹுத்தை மட்டுமே சாப்பிடுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அருமையான சகோதர பெருமக்களே, ரசூலுல்லாஹ்வுடைய சாபம் சாதாரணமானதல்ல. இரண்டு விதமான ரிவாயத்துகள் இருக்கிறது. ஒன்று லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சாபமிட்டார்கள் என்று வருகிறது. மற்றொன்று லஅனத்துல்லாஹி அலர் ராஷி வல் முர்தஷி, அல்லாஹ்வுடைய சாபம் என்று இருக்கிறது. ரெண்டுமே சாதாரணமான சாபம் அல்ல, நீங்களும் நாமும் விடுகின்ற சாபம் அல்ல, தெருல போறவன் வர்றவர சாபம் இல்ல. ரசூலுல்லாஹ் சாபம் விடுகிறார்கள். ராஷி லஞ்சம் கொடுப்பவனையும், வல் முர்தஷி லஞ்சம் பெறுபவனையும். லஞ்சம் கொடுப்பதும் ரசூலுல்லாஹ்வுடைய சாபத்தோடு சம்பந்தப்பட்டது, லஞ்சம் பெறுவதும் ரசூலுல்லாஹ்வுடைய சாபத்தோடு சம்பந்தப்பட்டது. வஃபி ரிவாயத்தின் அர் ராயிஷ், பெருமானாருடைய வார்த்தை. இன்னும் சில அறிவிப்புகளில் ரசூலுல்லாஹ் மூன்றாவதாக ஒரு நபரை சொல்கிறார்கள், ராயிஷ், இடைத்தரகர்கள். இல்லையா, இவன் லஞ்சம் கொடுப்பான்,
இவன் வாங்குவான், இவன் நேரடியாக கொடுத்தா இவன் வாங்க மாட்டான், இவனுக்கு நேரடியாக கொடுக்க முடியாது, அதற்கென்று சில புரோக்கர்ஸ் இருப்பாங்க, தரகர்கள் இருப்பாங்க, இவர்கள் மூலமாகத்தான் இந்த லஞ்சம் கொடுக்கப்படும். இன்றைக்கு இந்த தேர்தல் பத்திரங்கள் அப்படித்தான். நான் ஒரு அரசியல் கட்சிக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்றால் அரசாங்க SBI வங்கி இடத்துல சென்று பணம் கொடுத்து பாண்டு ஷீட்டை வாங்குவேன். இந்த பாண்டு ஷீட்டை அரசியல் கட்சிகளுக்கு கொடுப்பேன். இந்த அரசியல் கட்சிகள் அந்த பாண்டு ஷீட்டில் எவ்வளவு பணம் இருக்கிறதோ அந்த பணத்தை அந்த வங்கியிலிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்வார்கள். இவர்களுக்கு ராயிஷ் என்று சொல்லப்படும். பெருமானார் லஞ்சம் கொடுப்பவனையும் சபிக்கிறார்கள், லஞ்சம் பெறுபவனையும் சபிக்கிறார்கள். இடையில இருக்கின்ற ராயிஷ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடைத்தரகர்களையும் பெருமானார் சபிக்கிறார்கள். எந்த இடத்திலும் அனுமதிக்கப்படாத கடுமையான கண்டிக்கப்படுகின்ற ஒன்று இந்த லஞ்சம். பெருமானார் இன்னும் சொல்ல போனா லஞ்சத்துக்கு நம்ம பல பேர் வைத்துக் கொள்ளலாம். நமக்கு வேலையாகணும்னு சொன்னா கொடுப்பவர்களும் அதற்கு வேற பேர் வைப்பாரு, வாங்குபவர் வேற பேர் வைப்பாரு. பெருமானார் இடத்துல ஒரு ஹதீஸ் பேரித்து ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்றாங்க, மன் ஷஃபஅ லி அஹீஹி, மன் ஷஃபஅ ஒருவர் தன்னுடைய சகோதரர்களுக்கு சிபாரிசு செய்கிறார். ஷஃபா என்றால் ஷஃபாத் என்று சொல்லுவோம் இல்லையா, சிபாரிசு செய்கிறார், இவருக்கு பரிந்து பேசுகிறார். ஒரு நபர் இன்னொரு நபர் தன்னுடைய சகோதரருக்காண்டி பரிந்து பேசுகிறார். அவர் இவருக்கு ஒரு ஹதியா கொடுக்கிறார். நான் என்னுடைய சகோதரருக்காண்டி பரிந்து பேசுகிறேன், அவர் எனக்கு ஹதியா கொடுக்கிறார். ஹதீஸ்ல லஞ்சம் என்ற வார்த்தை இல்லை. ஹதீஸ்ல நான் ஒருத்தருக்கு பரிந்து பேசினேன், அதனால எனக்கு அவர் லஞ்சம் கொடுத்தார் என்று இல்லை. அவர் எனக்கு ஒரு ஹதியாவை தான், அன்பளிப்பை தான் கொடுத்தார். அந்த அன்பளிப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். ஹதீஸ்ல பெருமானார் சொல்கிறார்கள், ஃபகத் அதா பாபன் அதீமன் மின் அபுவாபிர் ரிபா, இந்த ஹதியாவை பெற்றுக்கொண்டார் இல்லையா, இவர் வட்டியினுடைய மிகப்பெரிய வாசலுக்கு வந்து விட்டார் இல்லையா. நான் வட்டி வாங்கல, நான் அவடத்தில் லஞ்சம் என்று பேர் கேட்கல, உனக்கு இந்த வேலை ஆகணுமா, எனக்கு இவ்வளவு பணம் கொடு என்றும் கேட்கல. செய்தி புரிகிறதா? நான் உனக்கு சிபாரிசு செய்ய வேண்டும் என்றால், நான் உனக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்றால், இது எல்லா இடத்துலையும் நடக்குது இல்லையா. இது அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் பேசப்படுகின்ற விஷயம் அல்ல இல்லையா. ஒரு பள்ளிக்கூடத்தில் பையனை சேர்க்க ஆரம்பித்து இங்கிருந்து இந்த செய்தி பரவி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, நான் ஒருவருக்கு பரிந்து பேசுகிறேன், அவர் எனக்கு ஹதியாவாக, தெளிவான வார்த்தை, அவர் எனக்கு ஹதியா அன்பளிப்பு தான் கொடுக்கிறார், அந்த அன்பளிப்பை நான் பெற்றுக்கொண்டேன் என்றால் பெருமானார் பேசுகிறார்கள், நான் வட்டியின் மிகப்பெரிய வாசலுக்கு வந்து விட்டேன். மன்னிக்க முடியாத ஒரு பாவம் வட்டி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அன்பளிப்புக்கு வட்டி என்பதாக பெயர் சூட்டுகிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, நிறைய தகவல்கள் இது சார்ந்து பேசலாம். பெருமானார் பல இடங்களிலே மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். இப்னு லுத்பியல் அசதி என்ற ஒரு சஹாபி, இப்னு லுத்பியத்துல் அசதி, இந்த சஹாபி ரசூலுல்லாஹ் வரை ஜகாத்தை வசூல் செய்வதற்காக நியமிக்கிறார்கள். ஜகாத்தை வசூல் பண்ணுவதற்காக இந்த சஹாபியை நியமிக்கிறார்கள். இந்த சஹாபி ஜகாத்துகளை வெளியூர்களில் சென்று வசூல் செய்து வந்து மதீனாவிற்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் இடத்துல எல்லா பொருட்களையும் கொட்டிவிட்டு பெருமானார் இடத்துல அந்த சஹாபி சொன்னார், ஹாதிஹி மாலுக்கும், இது உங்களுடைய ஜகாத்துடைய பொருள், நீங்கள் எனக்கு எந்த பணியில் நியமித்தீர்களோ அந்த பணியில் நான் வசூலித்த பொருள் இது. வஹாதி மாலி, இது என்னுடைய பொருள். கொண்டு வந்த பொருள் நிறையா ஒதுக்கி வச்சு, இது உங்களுக்கான பொருள், அதில் கொஞ்சத்தை எடுத்து காட்டி, ஹாதிஹி மாலி, இது என்னுடைய பொருள், இலைய, நான் மக்களிடத்தில் வசூலுக்காக சென்ற பொழுது இதை ஜகாத்தா வச்சுக்கோங்கப்பா, இதை உங்களுக்காக வச்சுக்கோங்கன்னு எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள் என்று பெருமானார் இடத்துல பேசுறாங்க. செய்தி புரிய, அவர் பொய் சொல்லல, மொத்த பொருளுமே ஜகாத்துடைய பொருள், அதுல கொஞ்சத்தை எடுத்து காட்டி இது எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது, இது ஜகாத்துன்னு சொல்லல, அவர் உண்மையை தான் சொல்றாரு. இதுவெல்லாம் ஜகாத்துடைய பொருள், அரசு கருவூலத்திற்கு வந்த பொருள், அதுல கொஞ்சத்தை எடுத்து காட்டி இது எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது என்று சொன்ன பொழுது ரசூல் உண்மையை சொல்லுங்க, பொய் சொல்லாதீங்கலாம் சொல்லல, ரசூலுல்லாஹ்விற்கு தெரியும் இது உண்மை என்று. பெருமானார் கேட்டார்கள் கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹல் ஜலஸ்த ஃபீ பைத்திஹி, ஹல் ஜலஸ்த ஃபீ பைத்திக அவ் பைத்தி அபீக் ஹத்தா தந்துர இலைஹில் ஹதியா மா யுஹதிவி. அதாவது இந்த அன்பளிப்பு உனக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்றீலப்பா, இந்த அன்பளிப்பு உன்னுடைய வீடு தேடி வந்ததா? பெருமானாருடைய வார்த்தை, ஹல் ஜலஸ்த ஃபீ பைத்திக, உன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது வந்து கொடுத்தார்களா?
நம்முடைய பாஷையில் சொல்றதா இருந்தால் ரசூலுல்லாஹ் அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உன்னுடைய தகப்பனாருடைய வீட்டில் இருக்கும் பொழுது வந்ததான் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஹல் ஜலஸ்த ஃபி பைத்திக அவு ஃபி பைத்தி அபீக, உன் அப்பா வீட்டில் இருக்கும் பொழுது இந்த ஹதியா அவனுக்கு வந்ததா? அப்படிதான் தர்ஜுமா செய்யணும். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை என்றனால மரியாதையா நம்ம நாகரிகமான முறையில் நம்ம தர்ஜுமா செய்யணும். ஆனால் அந்த வார்த்தையுடைய கடினத்தை நம்ம விளங்குறோம். நீ உன் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த ஹதியா அவனுக்கு வந்ததா? இல்லை உன்னுடைய தகப்பனாருடைய வீட்டில் இருக்கும்போது இந்த ஹதியா அவனுக்கு வந்ததா? நான் உனக்கு வேலையை சொல்லி அந்த வேலைக்கு வசூல் செய்ய போய் தான் இந்த ஹதியா உனக்கு வந்தது. செய்தி புரிகிறதா? உனக்கு வந்தது ஹதியா, அன்பளிப்பு, நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா இந்த ஹதியா உனக்கு எப்போ வந்தது? உங்களுக்கு எப்பொழுது வந்தது? நீங்க வீட்டில் இருக்கும்போது தேடி வந்து கொடுத்தார்களா? நீங்களுடைய தகப்பனாருடைய வீட்டில் இருக்கும்போது தேடி வந்து கொடுத்தார்களா? நான் உங்களை அனுப்பியதனால வந்து கொடுத்தார்கள். அதுல சில காரணங்கள் இருக்கலாம் இல்லையா? ஜக்காத்தி வசூல் பண்ண வந்திருக்கிறாரு, இவருக்கு நம்ம ஒரு அன்பளிப்பை கொடுத்துட்டோம்னு சொன்னா நம்முடைய கணக்கு வழக்கில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவார். இன்னைக்கு அப்படித்தானே இருக்கிறது. இன்னைக்கு பெரும்பாலான அன்பளிப்புகள் கரப்ஷனாகத்தான் இருக்கிறது. நான் வெளிப்படையாக சொல்லலாம். இங்க எங்கெல்லாம் அன்பளிப்புகள் வழங்கப்படுகிறதோ அதன் மூலமாக ஒரு பெரிய தேவையை எதிர்பார்த்து அன்பளிப்புகள் பெரும்பாலும் வழங்கப்படுகிறது. உதாரணத்துக்கு சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு ஒரு நகை கடைக்கெல்லாம் போனதுமே ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க. என்ன காரணத்துக்காண்டி ஜூஸ்? நம்ம பல காரணங்கள் வழங்கி வச்சிருப்போம். நம்மளை மரியாதை நிமித்தமாக கொடுக்குறாங்க, வெயில் வந்திருக்கிறோம், நம்மளை கண்ணியப்படுத்தி கொடுத்துறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆய்வாளர் சொன்னாரு, நகைக்கடை சம்பந்தமான ஒரு பெரிய ஆர்டிக்கல்ல சொல்கிறார், நீ உங்களை கண்ணியப்படுத்துறது காரணமே, அந்த ஜூஸ் உங்களுக்கு வழங்கப்படுறது காரணமே நீ அங்க பேரம் பேசக்கூடாது, சேதாரத்திலேயோ செய்குலிலேயோ நீ பேரம் பேசக்கூடாது, அதனாலதான் வந்து அந்த ஜூஸ் கொடுக்குறான் என்று சொல்லுவார். அருமையான சகோதர பெருமக்களே, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நான் உன்னை வேலைக்காக ஜக்காத்தி வசூல் செய்வதற்காக வேண்டி அனுப்பினேன். அந்த நேரத்தில் உனக்கு எதற்கு மக்கள் அன்பளிப்பு கொடுக்கிறார்கள்? எதற்காக வேண்டி கொடுக்கிறார்கள்? ஒரு கால் உனக்கு அன்பளிப்பு கொடுத்தா அந்த கணக்கு வழக்குல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. 10 லட்சம் வருதா, சரி ஒரு 8 லட்சம் கொடுப்பா, 2 லட்சம் பரவாயில்ல. இது மாதிரி எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. செய்தி புரிகிறதா? இது மாதிரிலாம் எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால உனக்கு வழங்கப்பட்டதை நீ கொடுத்துரு என்பதாக பெருமானார் சொன்னார்கள். மெம்பர்ல ஏறுறாங்க, அதோட முடியல அந்த சம்பவம் அதோட முடியல. மெம்பர்ல ஏறி அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, நான் ஜகாத்தி வசூல் பண்ண சில நபர்களை அனுப்பினேன், அவர்களுக்கு என்ன ஆகிவிட்டது? வந்து சொல்றாங்க, இது பைத்துல் மாலுக்கு வந்த பொருள், இது எனக்கு வந்த அன்பளிப்பு பொருள்னு சொல்றாங்க. நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன், அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அன்பளிப்பு வந்ததா? அவர்கள் தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டில் இருக்கும் பொழுது அன்பளிப்புகள் வந்ததா? நான் வசூல் செய்ய அனுப்பியதனால தான் அந்த அன்பளிப்பு வந்தது. எனவே அதை எதையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதுவும் கிட்டத்தட்ட லஞ்சத்தை போன்றுதான் என்பதாக பெருமானார் பேசிவிட்டு சொன்னார்கள். பெருமானார் சொன்னார்கள், யார் இதிலிருந்து கொஞ்சத்தை எடுத்தாலும் உத்திய யௌமல் கியாமா யஹ்மிலுஹு அலா உனுகிஹி, அவர்கள் எதை எடுத்தாரோ அதுவெல்லாம் தன்னுடைய கழுத்திலே தொங்க விடப்பட்ட நிலையில அல்லாஹு தஆலா இடத்துல வருவார். ஃபல்யஹ்தர், இதான் வசனத்துடைய மிக முக்கியமான செய்தி. இந்த சம்பவத்துடைய மிக முத்தாய்ப்பான ஒரு வசனம், ஒரு வார்த்தை பெருமானார் சொன்னார்கள், ஃபல்யஹ்தர், எனவே அனைவரும் எச்சரிக்கையாக இருக்கட்டும். யஹ்தர் என்றால் பயந்து கொள்ளட்டும், விழிப்போடு இருக்கட்டும் என்று பெருமானார் இந்த ஹதீஸை நிறைவு செய்கிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, நான் ஒரு வேலையை செஞ்சேன், அந்த வேலைக்காக வேண்டி எனக்கு அன்பளிப்பு கொடுக்கப்பட்டால் கூட அந்த அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு வகையில் லஞ்சம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். இப்படி நிறைய செய்திகள். எந்த இடத்திலும் லஞ்சத்தை அனுமதிக்கவே முடியாது. கொடுப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, பெறுவதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு 1000 காரணங்கள் நம்ம கற்பித்தாலும், 1000 பெயர்களை நாம் வைத்துக் கொண்டாலும் நிச்சயமாக அது லஞ்சம் தான். அல்லாஹு தஆலாவுடைய சாபத்தை நிச்சயமாக அது பெற்று வரும். லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு லஞ்சத்தை கொடுத்து விட்டு அல்லாஹு தஆலாவுடைய சாபத்திலிருந்து ஒதுங்கி கொள்ளலாம் என்ற எண்ணம் யாருக்கும் ஏற்படக்கூடாது. லஞ்சமும் அல்லாஹ்வுடைய சாபமும் ஒன்றிணைந்தது என்பதை நம்ம முதல்ல விளங்க வேண்டும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த லஞ்சம் தான் இன்னைக்கு நவீன லஞ்சமாக இந்த மத்திய அரசின் மூலமாக பெறப்படுகிறது. ஆரம்பத்தில் சொன்னது இல்லையா, எஸ்பிஐ இந்தியாவில் இருக்கக்கூடிய 29 எஸ்பிஐ வங்கிகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இவர்களை தேர்தல் பத்திரங்களை விற்பனை செய்யலாம். அந்த தேர்தல் பத்திரங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று 1000 ஆரம்பித்து 1 கோடி வரைக்கும் வரும். என்னிடத்துல காசு இருக்கு, என்கிட்ட ஒரு 100 கோடி இருக்குன்னு சொன்னா 100 கோடி கொடுத்து 100 பத்திரங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 100 கோடி கொடுத்து அந்த 100 பத்திரங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பத்திரம் 1 கோடி, 100 கோடி கொடுத்து 100 பத்திரங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். எஸ்பிஐ அந்த வங்கி இருக்கிறது, அரசு பொது நிறுவனமான அந்த வங்கி அவரிடத்துல யார் வாங்கினார்கள் அந்த தரவுகளை வெளியில் சொல்லக்கூடாது. இந்த மசோதாவுடைய முக்கியமான செய்தி இதுதான். அந்த 100 கோடி கொடுத்து அந்த பத்திரங்களை யாரெல்லாம் வாங்கினார்களோ
அதையும் பொதுவெளியில சொல்லக்கூடாது. இந்த 100 கோடிக்கான பத்திரங்களை நான் எந்த அரசு, அதை எந்த கட்சிகளுக்கு வழங்குகிறேன் என்பதையும் அந்த அரசு, அந்த வங்கி சொல்லக்கூடாது, கட்சிகளும் சொல்லாது. அருமையான சகோதர மக்களே, இப்படி ஒரு மோசமான லஞ்சம் வெளிப்படையாக நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 6 ஆண்டுகளில் மட்டுமே சுமார் 988 கோடி தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது எஸ்பிஐ மூலமாக. 988 கோடி எஸ்பிஐ மூலமாக தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அதுல ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும், நமக்கு தெரியும், நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இந்த நாட்டை நாசமாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஒரு கட்சிக்கு மட்டுமே சுமார் 5272 கோடிகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்த பத்திரங்களிலேயே, மொத்த லஞ்சங்களிலேயே சுமார் 56% ஒரே ஒரு கட்சிக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, எனவே இதை எதிர்த்து தான் ஒரு 2 ஆண்டுகளாக வழக்கு நடந்து நேற்றைய தினம் இந்த அரசியல் சாசன அமர்வு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த பணத்தின் மூலமாகத்தான் எந்த விதமான அநியாயங்களையும் செய்ய முடியும். நம்ம பார்க்கணும் இல்லையா, திடீரென்று நம்ம எல்லாம் ஒரு நடுநிலையான தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற, நடுநிலையான சிந்தனைவாதிகள் என்று சொல்லப்படுகிற நபர்கள் எல்லாம் திடீரென்று அந்த கட்சிகளுக்கு தாவுகின்ற செய்திகள் எல்லாம் இதுதான். சுமார் 17 மாநிலங்கள் இந்த மத்திய அரசு 17 மாநிலங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. 17 மாநிலங்களிலே சும்மா அதுல ஒரு 7 மாநிலங்கள் உட்பட 3வது தரத்தில் இருக்கின்ற கட்சி, தேர்தலில் 2வது 3வது வந்த கட்சிகள் கூட இந்த குதிரை பேரம் என்று சொல்லி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி சட்டமன்றத்தை, மாநிலங்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அவமானம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதெல்லாம். இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் இந்த தேர்தல் பத்திரங்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த தேர்தல் பத்திரங்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு உண்மையிலேயே நாடு முழுக்க ஒரு நடுநிலைவாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய, அரசியல் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விமர்சனம் செய்யக்கூடிய அரசியல் விமர்சகர்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. அல்லாஹு தாலா இது போன்ற ஒரு நல்ல நிலையை இந்த நாட்டிற்கு வர வேண்டும். இன்னும் ஒரு 3 மாதங்களிலே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் இவர்கள் தான் ஆட்சி செய்வார்கள் என்று வட மாநிலங்களிலே அதிகமாக இவர்களுக்காக வேண்டி கருத்து கணிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அல்லாஹு தாலா இடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். 2014 நம்ம பார்த்தோம். 2014க்கு பிறகு நாட்டுடைய நிலை மிக மோசமானது. 2019க்கு பிறகு நம்மளாம் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு இந்த நாட்டுடைய ஒரு அவல நிலையை சென்று கொண்டிருப்பதை பார்க்கலாம். மீண்டும் இவர்களுக்கு ஆட்சியில் அமர்ந்தார்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் குடியரசு தின உரையில கூட சொன்னது போன்று இந்தியாவுடைய மதசார்பின்மை என்ற இந்த வார்த்தையை நீக்கிவிட்டு இது முழுக்க அகண்ட பாரதம் என்ற பெயரில் இந்து ராஷ்டிராவை கொண்டு வர வேண்டும் என்ற ரீதியில நிறைய முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இவருடைய அந்த சதிகளை முறியடித்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் கையில இந்த நாட்டை வழங்கி அதன் மூலமாக ஒரு குறிப்பாக சிறுபான்மை மக்கள் ஒரு நல்ல நிலையோடு ஒரு அமைதியான சூழலில் வாழ்வதற்கான தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்ல புரிவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.